நல்வரவு மக்களே, நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா. இன்றைக்கி திருவட்டூரில் உள்ள தங்க மாளிகையில் தான் நிக்கா பிரியாணி சமைக்க போகிறோம். சமைக்க போகிறது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அதேபோல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ இது 30 கிலோ ஒரு சட்டியில் போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 சட்டி ஆகும். அதில் வந்து உங்களுக்கு வெங்காயம் 12 கிலோ போட்டிருக்கு, கடலை 5 கிலோ போட்டிருக்கு, பட்டை லவங்கம் ஏலக்காய் லவங்கம் 50 கிராமும், பட்டை வந்து 70 கிராம் போட்டிருக்கு. ஸோ எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாமே போட்டுருக்கு. சரியா? பாட்டிக்கார் வந்து சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக தான் கேட்டுக்கிறாரு, 11 மணிக்கு இறக்குனா போதும்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நாங்களும் அந்த டைமிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கிறோம். பொதுவாக பாஸ்மதி அரிசியில் வந்து ரகமாக இருக்குது. அதில் வந்து ஸ்டீம் அரிசி தான் இப்போ அதிகமாக வருது. சரியா? மார்க்கெட்டில் பச்சை அரிசியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பச்சை அரிசி ஏன் மார்க்கெட்டில் அதிகமாக வர்றது இல்லைன்னா, அது நெல் வந்து நல்லா ஒரு வருஷம் நெல்லுன்னு ஆகணும். அப்போ பழசாகனா தான் உங்களுக்கு நல்ல அரிசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். சரியா? பச்சை அரிசியில் பிரியாணி செய்கிறதால என்ன ஒரு இதுனா, மசாலா அது நல்லா அப்சர்வ் பண்ணும் அரிசிலையும். அதால் சுவையும் நல்லா அதிகமாக இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். சரியா? செஞ்ச பிறகு கண்டிப்பாக பாருங்கள். இறைவனுடைய கிருபையால் அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கிறோம். எல்லா சட்டிலும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. வெங்காயம் முதற்கொண்டு எண்ணெய் வந்து எல்லா பட்டலும் உங்களுக்கெல்லாம் போட்டிருக்கு. சரியா? ஏற்றுங்க, வாங்க போய் ஏற்றிடலாம். அப்படிங்க, அதுவும் ஏற்றுங்க. அதை ஏற்றுங்க. முதல்ல இப்போ இது 4 சட்டி தான், மீதம் உள்ளது இன்னும் பற்ற வைக்கல. இந்த வேலையை முடித்த பிறகு இது தாளித்த பிறகு அது பற்ற வைக்கணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இங்கே வாங்க. ஒரு 2 தாளிப்பு சட்டிக்கு ஒரு ஓலை, அது விகிதமாக இது போட்டு வச்சுருக்கு எல்லாமே. ஸோ வேலை ஆரம்பிச்சாச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓலை பற்ற இங்கே அப்படி எரியுது. பாய், நம்ம மெத்தட் அடுப்பு கேஸ் அடுப்பு மாதிரி தந்தத்தை எரியுது. இஞ்சி 3 கிலோ இருக்குது, பூண்டு 1 கிலோ 800 கிராம் இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக தான் அரைச்சி போட்டுருக்கு. மிளகாத்தூள் 200 கிராம் போட்டுருக்கு, கல்லுப்பு 1 கிலோ, மஞ்சள் தூள் 20 கிராம் போட்டுருக்கு. மொத்தத்தில் ஒரு சட்டிக்கு 230 பேர் சாப்பிட்லாம். சரியா? இதுக்கு அடுத்தது இதில் தக்காளி 12 கிலோ போட்டுருக்கு, கொத்தமல்லி புதினா 1.5 கிலோ போட்டிருக்கு, பச்சை மிளகா 600 கிராம் போட்டிருக்கு, தயிர் 4 லிட்டர் போட்டிருக்கு. வாங்க, இது வதங்கிச்சு வெங்காயம், இப்போ தாளிச்சிருவோம். போடு பாய், இதில் இஞ்சி போடு பாய். பாய் போடுங்க, வாங்க அப்படியே வாங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு வாடை இருக்கும், பச்சை வாடை இருக்கும். அது நல்லா வதங்கின பிறகு தான்
மீதமுள்ள அந்த மசாலாவை தக்காளி அரைச்ச மசாலாவும் அதில் போடுறோம். தக்காளியை போட்டு மசாலா போட்டுருணும். அதில் போடுப்பா, நிப்பாட்டிடு, அது போடுப்பா, அது போட்டு வந்தால் அது வேலை. ஊற்றுங்க. தக்காளி மசாலா போட்டவுடனே ஒரு சட்டிக்கு ஒரு கேன் தண்ணி ஊற்றி, அது சரியாக இருக்கும். அந்த அரிசி கட்டாக தண்ணி எடுத்து போடுறது இதில் கரெக்டாக இருக்கும். மசாலா நல்லா வதங்கிச்சு. இப்போ கறியை போடுறோம். கறியை போடுப்பா, கறியை போட்டுடலாம். குளிக்க போடுங்க. புடையில குளிக்க போடு பாய். சூப்பர். இதில் போட்டுருங்க பாய். வாங்க நல்லா குளிக்கிங்க. அது ரெண்டுலேயும் கறி போட்டு நல்லா வெந்துச்சு. இதுலேயும் கறியை போடணும். இதில் கறியை போட்ட பிறகு அது ரெண்டுமே கறி வந்துருக்கு. அரிசி உணவில் போட்டு தான் போடணும். போய் கஞ்சி விடணும். குளிக்க போடுப்பா. நல்லா கொதிச்சிச்சு. கிட்டத்தட்ட 10 கேன் தண்ணி கட்டிருக்கோம். உலல உப்பு 1.25 கிலோ போட்டுருக்கோம். இப்போ அரிசியை போடுறோம். அரிசி போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் கொதி எடுத்துருவோம் ஸ்பாட்டில். வாங்க. அரிசி போட்டாச்சு. சொன்ன மாதிரியே 2 நிமிஷம் அரிசியை எடுத்துடுறோம். பார்த்துக்கணும். கறி உடையாமல் இருக்க, அரிசி உடையாமல் இருக்க கொஞ்சம் லெமன் ஜூஸ், புளிஞ்சு வச்ச லெமன் ஜூஸ், அதே போல் இதில் கொஞ்சம். கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் வேக வச்சு போட்டாச்சு. அதே மாதிரி அந்த ஒரு ஓலையிலேருந்து டிவைட் பண்ணி 2லையும் போட்டுக்கிறோம். பாருங்கள் பாய், அரிசி எடுத்துருவோம் பாய். ரெண்டு பாதியாக போட்டுருங்க. அது 2 பாதியாக போட்டுருங்க. வெள்ளை துணி எடுத்துருவாங்க. சீக்கிரம் எடுத்து விடுங்க.
லைட்டாக கலரை போட்டுக்கலாம். தண்ணி கட்ட வேண்டியது அவசியமே இல்லை. நாங்கள் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு வெப்பத்திலேயே வெந்துடும். கட்டெல்லாம் பக்கத்து ஊரில் பற்ற வச்சுருக்கிறேம்மா, போட்டு விடு. இன்னும் 2 கட்டை போட்டு கொஞ்சம் போடு பாய். அதில் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சோண்டு. போட்டுங்க, கீழே போட்டு. இந்த 2 சட்டியும் தம் போட்டாச்சு. இப்போ இதுவும் அரிசி எடுத்துன்னு கூட இதோ தம் போட்டுருவோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் லெமனை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பொதுவாக பிரியாணிக்கு வந்து நாங்கள் தயிர் தான் யூஸ் பண்ணுவோம், லெமன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது பியூர் பாஸ்மதி பச்சரிசி சொல்கிறதால வந்து இதில் கொஞ்சம் லெமன் சேர்த்தா தான். ரொம்ப ஹீட்டில் இருக்கும்போது சாப்பாடு கொஞ்சம் விருந்து லேட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இது லெமன் ஊற்றுறதால அது சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் சாப்பாடு ஸ்கிப்பாக இருக்கும், நிற்கும். இல்லைன்னா சாப்பாடு பொங்கல் மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் இந்த லெமன் ஊற்றுறோம், ஃபார் சேஃப்டி. அதுக்காக நீங்களும் வீட்டில் செய்யும் போதும் இதே மாதிரி நீங்கள் புது அரிசி இருக்குது, ஸ்டீம் அரிசியில் கூட புது அரிசி வரும், அதே போல் பச்சை அரிசி கூட உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். சரி, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் லெமனை ஊற்றிக்கிட்டிங்கன்னா சாப்பாடு வேகாதுன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப குழஞ்சிடாது. இதுவும் அரிசி போட்டாச்சு, இதுவும் கிட்டத்தட்ட வெந்தாயிடுச்சு. இதுவும் எடுத்துடலாம். எடுங்கப்பா. போதும்.
முடிய போடுங்க பண்ணி. பத்தல அதில் கொஞ்சம் போடுங்க, அதில் இன்னும் கொஞ்சம் போடுங்க, கீழே போடுங்க. நம்பி போடுங்க, இதில் போடுங்க, இதில் போடுங்க. கிட்டத்தட்ட தம் போட்டு அரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு திறந்து பார்ப்போம் வாங்க. இந்த மூடி திறக்கும் போது வந்து இப்படி இழுத்து தான் தொடங்கும், உள்ளே ஃபுல்லாக அனலாக இருக்கும். இப்படி தூக்கிட்டா கையெல்லாம் வெந்துடும். அதை பார்த்துட்டு பிரியாணி பாருங்கள் எப்படி சேமியா மாதிரி இருக்கு பாருங்க. ரைஸ் சேமியா மாதிரி இருக்கு. அதை எரிக்கிடுப்பா, 4 சட்டி எரிக்கிடு. ஓகே டன். கீழே எரிக்கிடு. காலி எங்கே இருக்கு? அவன் வந்தால் ஏற்றிக்கிட்டோம். இறைவனோட கிருபையால் இந்த 4 சட்டி சாப்பாடும் எரிக்கி கீழே பந்தி ஆரம்பிச்சு. அதே போல் இங்கே 2 மசாலா சட்டியும் தாளிச்சாயிடுச்சு, கறியும் போட்டாயிடுச்சு, கறியும் வேக்காடு ஆயிடுச்சு. இதுதான் தம் போட போகிறோம். மூணாவது சட்டி வந்து இப்போ வெங்காயம் தாளிச்சுடுவோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் தாளித்து முடிச்சிடுவோம். அடுத்தது நம்ம கீழே போய் பார்ப்போம், பந்தி ஸ்டார்ட் ஆகிருக்கும், வாங்க பார்ப்போம். பந்திக்கு 4 சட்டி சாப்பாடு எரிக்க அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட 3 சட்டி சாப்பாடு அங்கே காலி ஆச்சு. இப்போ 4வது அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த 2 சட்டி சாப்பாடும் இப்போ தம்மில் இருக்குல்ல, இது இறக்க போகிறோம் பாருங்கள்.
கீழே பந்தி நடக்குது. கிட்டத்தட்ட எல்லா சாப்பாடும் எரிக்காச்சு. கடைசியாக ஒரு சட்னி சாப்பாடு வந்து உங்களுக்கு சூடாக வேணும், கொதிக்க கொதிக்க வேணும் கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தம்மில் வச்சுருக்கோம். ஸோ கடைசியாக அந்த பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறோம், தம் போட்டுன்னுக்கிறோம். ஸோ இது சமைக்கிற இந்த எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரியா? அதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதே போல் லைக் கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த நல்ல வீடியோவோட இன்னும் நல்ல சமையல் வெளி அவுட்டோரில் பண்ணுறதெல்லாம் அந்த வீடியோவில் அவங்க வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களுடைய மாஸ்டர் செஃப் சான் பாஷா.